பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சைட் கேமரா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லும்போது அவங்க திரும்பி பார்க்கல, நிறைய பேர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. இந்த யாருமே எல்லாருமே சொல்லாமா? எல்லாருமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம்ல, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும். ஓகேவா? ஓகே. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதே நம்மளுடைய என்னது? நம்மளுடைய ஸ்ட்ரென்த். நம்ம ஸ்ட்ரென்த் என்னமா? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட்ஸ் ஆஃப் மை ஸ்ட்ரென்த். அப்படியா? பூஸ்ட் தான் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து சீக்ரெட்டா? இல்லை. நம்மளுடைய பலன் எங்கே இருக்குன்னா ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தரதுலேயும் நம்ம சந்தோஷமா இருப்போம், கரெக்டா? ஆனால் உண்மையான பலன் என்ன தெரியுமா? கர்த்தரே என் சந்தோஷமா இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா உண்மையான நம்மளுக்கு பலன். எதுக்காக அந்த பலன் அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம நிற்கிறதுக்கு ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் நிற்க முடியும். எல்லா பொருளும் நம்ம நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா நான் நின்றுவேன்னா நிற்க முடியாது. பலன் இருந்தால் தான் நிற்க முடியும். அதான் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, உண்மையான கிருபை. அவர் கிருபை மட்டும்தான், கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம ஆண்டவரை துதிச்சு நம்ம பாட போகிறோம். இந்த நாளிலும் நம்ம வாக்குத்தத்த வசனத்தை நம்ம படிச்சிடலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம், இல்லை 11ஆம் அதிகாரம். 10 ஞாபகம் வச்சுங்க. ஓப்பன் பண்ணலாமே பைபிளை. 10ஆம் அதிகாரம் 24th verse 23. சூப்பர். 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்னா, எல்லா வாக்குத்தத்தமும் அவருக்குள்ள தான் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. என்கிட்ட எல்லாமே இருக்கு, அதனால நான் உண்மையானவர் அப்படின்னு. நம்ம யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? 1 வீக் கழிச்சுவாங்க, இல்லைனா 2 days கழிச்சுவாங்க, இல்லைனா என் ஒர்க்கு நான் முடிச்சிட்டேன்னா உனக்கு பண்ணித்தரேன்டி, எனக்கே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் பண்ணித்தரேன். ஏன்னா அவங்க கிட்ட இல்லை. ஆனால் அவருக்குள்ள எல்லா வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறனால தான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இந்த பாட்டை வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்று இருக்கிறதே. கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே, வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். எல்லாரும் ஆமென் எப்படி பண்ண போறோம்? ஆமென் பாடுங்களேன், கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஒரு gift கிடைச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஜாலி அப்படின்வாங்களா? வாக்கு தத்தம் கிடைச்சிருச்சு உங்களுக்கும் எனக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா, அவர்கிட்ட ஹாப்பியா இருக்கும்ல. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். ஏன்? யூ ஹவ் ரிசீவ்ட் த ப்ராமிஸ். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. அப்ப எப்படி சொல்லணும்? ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். பக்கத்துல பார்த்து நீங்க 2 வாட்டி நீங்க பண்ணணும். பக்கத்துல அதுக்கப்புறம் பார்த்து அவங்கள பார்த்து ஆமேன்னு சொல்லு. உனக்கு தான் வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் இருக்குல்ல, ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன மூணு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல பார்த்து ஆமேன்னு சொல்லணும். ஓகேவா? பாடலாமா? சந்தோஷமா
ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்போ ஆமென் பக்கத்துல பார்த்து ஆமென் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் திருப்பி ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே விசுவாசமா சொல்லலாமா? ஆமென் ஆமென் சத்தங்கள் எல்லாம் பக்கத்துல ஆமென் பார்த்து சொல்லுங்க. ஆமென் உங்களுக்கு ஆமென். ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 உங்க வாக்குத்தத்தத்தை நினைச்சு வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ஆமென் ஆமென் சந்தோஷமா குறித்த ஆமென் காலத்துல வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் அவர் சொன்ன நாளில ஆமென் சொன்ன நேரத்துல ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 on the right time வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் கண்டிப்பா நிறைவேறும். ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் நம்ம ஃபேஸில் நடக்கும். ஒன்று அழுக வரும், இல்லைன்னா சந்தோஷம். ஏன் அழுக வரும்னா நிறைவேற்றுற அப்படின்றதுக்காக இல்லை, வாக்குத்தத்தெல்லாம் அவர் நிறைவேற்ற போகிறார். அந்த வாக்குத்தத்தை நினைக்கும் போது ஐயோ என்னை நினைப்பதற்கு நான் ஏமாத்துறோம், என்னை நினைத்து நான் விசாரிப்பதற்கு ஏமாத்துறோம். இந்த சின்ன மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தமான நினைக்கும் போது கண்ணீர் வரும். இன்னொன்று ரெண்டாவது என்ன சந்தோஷம் ஏன் வருதுன்னா, நன்றி உள்ள இருதயத்தில் இருக்கும் போது கண்ணீர் வரும். ஐயோ சிறியவனை போய் புழுதியிலும் குப்பையில் இருக்கிறவனை தூக்கி ராஜாக்கள் இருக்கிற இடத்துல உட்கார வைக்க போறாராமே. ஐயோ நினைக்கும் போது ஆண்டவரே நான் எப்படி சிறுமையும் எளிமையுமான மனுஷன், எனக்கு இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தமான நினைக்கும் போது கண்ணில் கண்ணீர் வரும். ரெண்டாவது நம்ம ஃபேஸில் என்ன நினைக்கும்னா சந்தோஷம். எதுனா ஐயோ என் வாக்குத்தத்தம்லாம் குறித்த காலத்தில் இதோ அது நிறைவேற போகுது, இன்னும் கொஞ்சம் காலம்தான், இன்னும் கொஞ்சம் காலம்தான், நான் பொறுமையாக இருக்கணும். ரொம்ப நாள் நீ
நம்பிக்கையா இருந்ததுல இளைத்து போனியா? வாக்குத்தத்தம் பண்ணும்போது அது ஜீவ விருட்சம். யூ நோ வாட் மீன் பை ஜீவ விருட்சம்? லைஃப் ஆஃப் ட்ரீனா என்னன்னா, அந்த வசனத்தோட அர்த்தம் நெடுநாள் காத்திருந்தது இருதயத்தை இளைக்க பண்ணுமா, அதாவது சோர்ந்து போக பண்ணிடுச்சு. ஆனால் விரும்பியது வரும்போதோ ஜீவ விருஷம்னா லைஃப் ஆஃப் ட்ரீ. அது எப்படின்னா, அதுக்கு எண்டு கிடையாது. அதாவது சில மரம் பார்த்துருக்கீங்களா, பனை மரமாக இருந்தாலும் பாம் ட்ரீயாக இருந்தால் கூட தெர் ஹாஸ் அ லிமிட். ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் அது வளரும், கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் லைஃப் ஆஃப் ட்ரீனா அதோட மீனிங் என்னன்னா, அது வளர்ந்துட்டே இருக்கும், ஆண்டோட வருகை வரைக்கும் வளரும். ஒருவேளை அவருடைய வருகை தாமதிச்சுன்னா நீங்கள் எத்தனை காலம் உயிரோடு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் வளர்ந்துட்டே இருக்கும். அதுதான் நெடுநாள் காத்திருக்கிறது. எனக்கு தெரியுது உன் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுதுன்னு, ஆனால் உனக்கு தெரியுமா, இட்ஸ் கோயிங் டு க்ரோ. அதனும் டெம்பரவரியாக ஸ்டாப் ஆகாது. ஒரு 5 இயர்ஸில் ஒரு பிள்ளைக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன்னா அதை 10 இயர்ஸில் அவள் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது, ஏஜ் லிமிட். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு லிமிட் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு க்ரோ. அதுதான் ஜீவ விருட்சம். அதை நினைக்கும் போது இந்த சூழலெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷம். இந்த ரெண்டத்தில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம முகத்தில் இருக்கும். அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா வாக்குத்தத்தத்தை நம்ம புரிந்து கொள்ளலை. இல்லைன்னா டேக் இட் ஈஸியாக எடுத்திருக்கோம் நம்ம நினைக்கிறோம். ஒரு நாள் வாக்குத்தத்தத்தை மட்டும் டேக் இட் ஈஸியாக எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் தான் உங்கள் வாழ்க்கை. ஆண்டவங்க உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரோ அது உங்கள் லைஃப். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நாளிலிருந்து உங்கள் லைஃப் ஸ்டார்ட்ஸ். உங்களான ஃப்யூச்சர் அதுதான் ஆரம்பிக்கிறதே வாக்குத்தத்தம் தான். அதனால் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்கன்னா அதை சாதாரணமாக நினைக்காதீங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். அது நிச்சயம் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. ஏன்னா பொய் சொல்ல அவர் மனுஷனே இல்லை. நான் மனுஷனா பொய் சொல்ல அப்படின்னு ஆண்டவர். நோ, ஐ எம் நாட் அட் ஆல் a human. I am the creator of the human. நான் இந்த மனுஷனையே உண்டாக்குன தெய்வம். ஸோ எல்லாரும் இப்போ சந்தோஷமாக சொல்வீங்களா? ஒன்று உங்கள் வாக்குத்தத்தத்தை நினச்சி நன்றி உள்ள இருதயத்தோட கண்ணீர் வடிக்கலாம், இல்லைனா சந்தோஷமாக ஆமேன்னு சொல்லுவீங்களா? நல்லா சத்தமாக என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து இப்போ இந்த பாடலை பாடுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கிறதே. பாடலாமா? கரங்களை தட்டி. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு அவர் வாக்கு பண்ணினாரே. ஆமென். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் சொல்லலாமா? ஆமென். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்பா, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் அது கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்றும் ஆமென் என்று இருக்கு. ஆமென்றும் ஆமென்னா அது அப்படியே ஆயிடுச்சு, அது ஆயிடும் அப்படின்னு தான். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்துலயுமே அந்த ஆமென்ல இருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்போ ஆண்டவர் நிறைவேற்றிட்டாரு. ஆனா உங்க கண்டாது இன்னும் பார்க்கல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ உண்மையா கரங்களை உயர்த்தி ஒரு ஃபியூ மினிட்ஸ் என்னென்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரோ, ரொம்ப நாள் அந்த ப்ராமிஸ் உங்க வாழ்க்கையில ஒருவேளை டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். எங்க திரும்பினாலும் அந்த ஒரு வசனம் தான், அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வாக்குத்தத்தம் தான். அதை இப்ப அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா, நீங்க அதை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, அதை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. சோர்ந்து போயிடாதீங்க. இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலம் தான். நீங்க நன்றி சொல்ல 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 உங்க இருதயத்துல உங்களை அறியாத ஒரு
ஒரு ஃபேத் க்ரோ ஆகும். அந்த ஃபேத் எல்லா சோர்வுகளையும் அதை அழித்து போடும். நீங்கள் சொல்லுவீங்களா, அப்பா நன்றி, நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. என்னென்ன வாக்குத்தத்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரோ வாயை திறந்து அதை அறிக்கையிடுங்க. அந்த வசனத்தை நம்பி அறிக்கையிடுங்க. ஏன்னா அவருக்குள் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆல்ரெடி God has seen that promise. அவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கண்களுக்கு முன்பாக அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது நிறைவேற போகிறத, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறத அவர் கண் அதை பார்த்து கொண்டே இருக்கிறபடினால கரங்களை உயர்த்தி இப்போ சிந்தனையில அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்போ நீங்க நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க கொடுத்ததெல்லாம் இதோ நீங்க நிறைவேற்ற போறீங்கன்னு உற்சாகமா யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விசுவாசமே அவருடைய வார்த்தையில தான். அதுலயே நம்ம சோர்ந்து போயிட்டா then nobody can help us. வார்த்தையில சோர்ந்து போயிட்டா nobody can help us. ஏன்னா அதுதான் நம்ம அச்சாரம், அதுதான் அடையாளம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற அருமையான தாயார் சந்திரா பாஸ்கர் அம்மாவை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் வரவேற்கலாமா? க்ளோரி, பிரைஸ். அன்பின் இயேசுவே, அப்பா அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே, உம்முடைய வேத வசனங்கள்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதப்பா. அது வல்லமையான வசனம் ஆண்டவரே. நீ அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்கள் கரத்தில் நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி இயேசு சுவாமி. இப்பொழுது கூட ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் அனுப்புகிற வசனம் ஒன்று வெறுமையாக திரும்பாது, நான் விரும்பினதை செய்யும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே கர்த்தாவே, நீங்கள் விரும்புகிறத ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய வசனம் செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க. ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஒவ்வொரு நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கப்பா. நீங்கள் பேசுங்க ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க. எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நிலைநிறுத்துங்க. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி, இந்த வாக்குத்தத்த வசனம் என்ன இந்த தடவை நமக்கு எலும்பி சொல்லுங்க யாராவது ஒருத்தர். இல்லை இது யூத்து பெரியவங்க இல்லை, யூத்தில் வாக்குத்தத்த வசனம். அப்போ இப்போ தான் பைபிள் திறக்கணுமா? சொல்லு. முழுசும் சொல்லாட்டாலும் அந்த லைன் மட்டுமா சொல்லு. வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லு. உள்ளே போன்னு சொல்லக்கூடாதுமா, ஒன்று எலும்பி சொல்லுங்கள். சொல்லலை யார்? யூத்தில் யாராவது ஒருத்தர் தம்பி சொல்லு. வெரி குட். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், 2 வாரம் ஆயிடுச்சுல்ல, ஒரே ஒரு லைன் தானே. நீங்கள் ஜெபிக்கவே இல்லையா இதை வச்சு? ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணாரா? நமக்கு ஏன் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு? சொந்தமாக்கிக்கணும். என்ன, உங்களுக்கு உங்கள் அம்மா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்காங்க, நீங்கள் அப்படியே உள்ளே வச்சுருவீங்களா? உடனே போடுவீங்கல்ல? போடுவோமா? அதெல்லாம் விட ப்ரெஷியஸ் எது? வாக்குத்தத்தம். ஏசப்பா நமக்கு சொல்லிட்டாங்க, நான் இதை உனக்கு செய்வேன் அப்படின்னு. அப்போ நான் அதை நம்ம என்ன செய்யணும்? உரிமை பாராட்டி எடுத்துக்கிடணும். இது எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அதை டெய்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அறிக்கை இட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்னவாகும்? உறுதியாகும். சரியா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்போது எத்தனை காரியங்கள் நடக்கும் தெரியுமா? அற்புதம். சரியா? ஆமாம், நம்ம லேஸ்பட்டவங்க இல்லை, ஏசப்பா பிள்ளைங்க. அவருடைய வாக்குத்தத்தம் இனிமே என்ன செய்யணும்? கட்டாயமாக வாக்குத்தத்தத்தை டெய்லி சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? சரியா? ரைட். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். அவங்க எகிப்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தெரியும்ல இந்த கதை உங்களுக்கு? ஏன்னா பைபிள் நம்ம படிச்சிருக்கிறோம். பைபிள் படிக்கிறீங்களா? கண்ணை பார்த்தாலுமே பைபிள் படிக்கிற மாதிரி தெரியலையே. பைபிள் படிக்கிறோமா? ஆமாம், டெய்லி கட்டாயம் பைபிள் படிக்கணும். சாப்பிட்றோம்ல, சரியா? அதை மாதிரி அதுக்கும் மேலானது தான் என்னது? வேதாகமம். ஸோ டெய்லி காலையில் எழும்புன உடனே கட்டாயமாக பைபிள் படித்து ஜெபம் பண்ணாமல் வெளியே வரவே கூடாது. சரியா? ஆமாம்.
ஸோ அந்த பழக்கத்தை படிச்சுக்குங்க. இப்போ வந்து எகிப்து தேசத்தில் மக்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் மிகவும் பாட அனுபவித்தாங்க. அந்த பார்வோன் அவங்கள என்ன செஞ்சார், ரொம்ப ஒடுக்குனார். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அப்போ கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, யாத்திராகமம் 3:17 எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, சரியா, எகிப்தில் நீங்கள் சிறுமைப்பட்டுட்ருக்கீங்க, இந்த சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு, அதுக்கு முன்னால் ஒரு 4 அரசர்கள் பேர் இருக்கும், ஏத்தியர், எபூசியர் ஜனங்கள், ஏத்தியர், எபூசியர், கானானியர், இவர்கள் இருந்த தேசத்தை உங்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன், அவங்களெலாம் அனுப்பிட்டு என் இஸ்ரோ என்று வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தவர் கூப்பிட்டு போனாரா? வாக்குத்தத்தெல்லாம் எப்படி இருக்குது சொல்லப்பட்டிருக்கு? வாக்கு கொடுத்தவர் ஆமென்டோ ஆமென் இருக்குது. வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இதுதான் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லையா? இப்போ இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார், சரியா? ஆமாம், கொண்டு போய் பாலந்தேன ஓடுற தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போனார். கர்த்தர் நமக்கும் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் இப்போ வந்து எதில் தான் போய்கிட்டு இருக்கோம்? எகிப்து தேசத்தில் தான் இருக்கோம். எகிப்து தேசத்தில் இருக்கோமா இல்லையா? இந்திய தேசத்துலலாம் இருக்கோம், அப்படி தானே? எப்படி மாற்றி சொல்லிட்டாங்க? இது வந்து என்னது, உலகம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது? எகிப்தை போல. ஆமாம், நம்ம ஒடுக்கப்படுறோமா இல்லையா? நம்ம சுகமாக இருக்கிறோம், அதனால் நமக்கு தெரியலை இல்லை? ஆமாம். ஆனால் மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் இப்போ நிறைவேறி கொண்டு இருக்குது இல்லையா? ஆமாம், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்போம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்போம். இப்போ நடக்குதா? நடக்குது. அப்புறம் இது என்ன அடையாளம்? கடைசி கால அடையாளம் இல்லையா? ஆமாம், கொள்ளை நோய்களை கேள்விப்பட்டோமா? ஆமாம், ஒரு பயங்கரமான கொள்ளை நோய், உலகம் முழுசையும் ஒரே நேரத்தில் பாதித்த கொரோனா இல்லையா? அதை மாதிரி பூமி அதிர்ச்சிகள் அடிக்கடி கேள்விப்படுறோம். இப்போது டெய்லி நீங்கள் நியூஸை பார்த்தீங்கன்னா என்னைக்கா கட்டாயமாக அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2 இடத்துலையாவது ஒரு பூமி அதிர்ச்சி இருக்கும். ஸோ அப்படி பூமி அதிர்ச்சிகள் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மை, அதான் முக்கியம். வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, இன்னைக்கு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாரு? காலம் என்னவா இருக்குது? இது கடைசி காலமாக இருக்குது. அப்போ இன்னும் இந்த போரெல்லாம் வரும்போது, இப்போ பாருங்கள், போருடைய தீவிரத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா? அடுத்தது அதோட கொரியா, நார்த் கொரியா சேர்ந்துட்டு அதுவும் ஆட்டம் பவரை டெஸ்ட் பண்ணது. இன்னும் சொல்கிறாங்க அரசியல்வாதிகள், ரஷ்யாட்ட தான் நிறைய ஆட்டம் பவர் இருக்குதான். இந்த ரஷ்யா மாத்திரம் இஸ்ரேலுக்கு எதிராக, ஈரானும் ரஷ்யாவும் ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் வரும்போது கட்டாயமாக என்ன செய்யும்? ரஷ்யா யாருக்கு உதவி செய்ய போகிறேங்கோ? ஈரானுக்கு உதவி செய்ய போகிறேங்கோ. அப்போ என்ன பண்ணும்? அது அட்டாம் பவரை போடுவேன்னு சொல்லுது. அப்படி போட்டால் என்ன ஆகுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எசேக்கியலில், கண்களெல்லாம் குழியிலேயே கெட்டு போகும், மாம்சமெல்லாம் அப்படியே என்ன செய்யும்? உருகிரும் அப்படின்னு எசேக்கியலில் எழுதப்பட்டிருக்குது. அது அட்டம் பவருடைய பவர். அட்டம் பாம் போடப்பட்டால் அதனால் விளைகின்ற தீமை, சரியா? ஆக இது எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. அப்போ நம்ம பயப்படலாமா? கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் நீ என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? அழைத்து கொண்டு போ, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை நான் அழைத்து கொண்டு செல்வேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். எல்லா வாக்கு தத்துவத்துலேயும் சூப்பர் வாக்கு தத்துவம், பெரிய வாக்கு தத்துவம் எதுதான்? கர்த்தர் நம்மளை ஒருத்தருக்கும் சந்தோஷமாகவே இல்லை, ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஏசுப்பா வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம படாமல் நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சந்தோஷம் இல்லையா? எத்தனைக்கு சந்தோஷம்? காலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். சரியா? நான் ஓங்கி சொல்லணும் இல்லையா? ஏசப்பா என்ன அழைச்சிட்டு போகிறாரு. எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? உலக மக்கள் ஒரு வேளை பாட அனுபவிக்க போகிறாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன மேலே பச்ச கிருபையினால் என்னென்ன அழைச்சிட்டு போய் என்ன அவனுடைய பிள்ளையாக சேர்த்துட்டாங்க, அதனால் என்ன அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அப்போ நம்ம எங்கே போகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம் இல்லையா? எனக்கு அப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் புரட்டி பார்த்தப்போ அதில் பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 7:21. பார்த்தீங்களா? திட்டமாக சொல்லப்பட்டிருக்குது. யார் பிரவேசிப்பா?
பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ அது என்னது? அப்படி சித்தம்னா என்னது? பிதாவின் சித்தம்னா அது எது அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கிறோம் இல்லையா? அந்த சித்தத்தை பற்றி கர்த்தர் நிறைய சொல்கிறாரு பாருங்க. நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கே நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணுமா? எபிரேயர் 10:36 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமையோடு இருக்க கடவர்கள். அப்படியே வாக்குத்தத்தம் பண்ணதையே நம்ம பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அடுத்து சொல்கிறாரு, மதியற்றவர்களாக இராமல். எபேசியர் 5:17 எபேசியர் 5:17 பாருங்கள். மதியற்றவர்களாக இராமல், மதியற்றவர்கள் நம்ம இருந்துடக்கூடாது. இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அறிந்து கொள்ள வேண்டுமா? அப்போது ஒரு சமயம் ஒருத்தர் கர்த்தருடைய சித்தத்தை நான் அறியணும். அப்போ எப்படி அறிகிறது? நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இது அவர் சரியா இல்லை நான் இப்போ பண்ணலாமா அப்படின்னு நான் அறியணும். அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாராம்? பைபிளை நான் திறந்து பார்க்கட்டும் அப்படின்ட்டு பைபிளை திறந்தாராம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கூட இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. பைபிளை திறந்தார். திறந்த முதல்ல அதில் என்ன வந்துச்சு தான்? ஒரு வசனம் வந்துச்சு தான், யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். ஐயோ, இது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இது சரியில்லை, இப்போ நம்ம அடுத்தாப்ப புரட்டுறேன் அப்படின்னு அடுத்தாப்ப புரட்டுனாராம். அதில் வந்துச்சு தான், சீக்கிரமாய் நீ போய் செய்யி அப்படின்னு வந்துச்சு தான். அதே போல் நீ செய்யின்னு வந்துச்சு தான். அடுத்து திரும்ப எடுத்து பார்த்தாரா. அப்போ என்னது? நீ செய்ய போகிறத சீக்கிரமாக செய்யி. அப்பா 3 தடவை பைபிளை திறந்து பார்த்துட்டேன், 3 தடவையும் கர்த்தருடைய சித்தமே எனக்கு தெரியலை. அப்படி திறந்து பார்த்தா கர்த்தருடைய சித்தம் தெரியுமா? தெரியாது. கர்த்தருடைய சித்தம் தெரியாது. சரியா? அப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தம்னா என்ன, எதெல்லாம் செஞ்சால் கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிறத பற்றி வேதத்தில் ஒரு 4 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 4 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. இது அவருடைய சித்தமாக இருக்கிறது. வாலிபர்கள் ஒருத்தருக்கும் பைபிள் இல்லையா? இல்லை வாசிக்க தெரியலையா? வாலிபர்கள் வாசிக்கணும். என்ன உற்சாகமா? சரியா? சரி. இப்போ பாருங்கள், முதல் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சித்தம் என்ன? முதல்ல ரட்சிப்பு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இங்கே இருக்கிற எல்லாரும், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புனா என்ன? மீட்புனா என்ன? எதிலிருந்து மீட்கப்படணும்? நம்ம பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? மீட்கப்படணும். ஏன் பாவம்? நான் பாவமாக செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடும். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, எல்லாரும் ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் துர்க்குணத்தில் 51:5 சங்கீதம் 51:5 சொல்லப்பட்டிருக்குது, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ நம்ம உருவாகும் போதே எதில் உருவாகிறோம்? பாவத்தில் உருவாகிறோம். தாய் கற்பத்திலேருந்து பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறோம். அது என்னது? ஜென்ம சுபாவம். நமக்குள்ளாக நம்ம ரத்தத்தில் என்ன இருக்குது? ஜென்ம சுபாவம் இருக்குது. சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழமொழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டிஎன்ஏ நீங்கள் எல்லோரும் படித்தவங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இது பிளட்டில் டிஎன்ஏ இருக்குது இல்லையா? அந்த குரூப்பில் நம்ம அம்மாட்டிருந்து அப்பாட்டிருந்து அந்த டிஎன்ஏ நமக்கு வருது. அதுமாதிரி அவங்ககிட்ட உள்ள சுபாவம் நமக்குள்ளேயும் வருது. என்ன சுபாவம்? ஒருவேளை அவங்ககிட்ட கோபப்படுறதா இருக்கலாம், இல்லைன்னா சண்டை போடுற குணமாக இருக்கலாம், பொய் சொல்கிற குணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு குணம். தீய குணங்கள், தீய காரியங்கள் அம்மா அப்பாட்டிருந்து நமக்குள்ளே என்ன செய்து வருது. நம்மளும் அதை அப்படியே என்ன செஞ்சிட்ருக்கோம், போய் நம்ம பாவத்தில் இருக்குது. அப்போ இந்த பாவத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவத்திலேருந்து ஒரு மீட்பு வேணும். இந்த பாவத்தில் நம்ம எப்படி மீட்கப்பட முடியும்? அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? உலகத்தில் வந்தார். 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்குது. இயேசுன்னு அவருக்கு பேர். அவர் என்ன செய்வார்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக தான் யார் வந்தா? இயேசு இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அந்த கதை. தெரிஞ்சாலும் அவர் எதற்காக வந்தார்? இந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்பதற்காக. அதுக்காக என்ன செஞ்சார்?
தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். பாவ மன்னிப்பு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால் ரத்தம் சிந்தப்படணும். அதனால் யார் ரத்தம் சிந்தினது? மாசற்ற. நீங்கள் 1 பேதுருவில் நீங்கள் ஆன்சரில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது? மாசற்றதும் குற்றமில்லாததுமான அவருடைய ரத்தம். அவருடைய மாசற்றவர், அவர் குற்றமில்லாதவர். அவருடைய ரத்தம் தான் நம்மளை பாவத்தில் இப்படி மீட்க முடியும். அதனால் அவர் என்ன செஞ்சார்? தேவகுமாரனாக இருந்தாலும் மனுஷகுமாரனாக என்ன நமக்காக அந்த ரத்தத்தை சிந்தினார். அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்யுது? ரட்சிக்குது. ஸோ அப்போ ஏசப்பாவுடைய ரத்தம் நம்மளை ரட்சிக்குது. அதனால் நம்ம இப்போ யாரை பார்க்கணும்? பாவ மன்னிப்பை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளணும். இன்னும் யாரெல்லாம் நீங்கள் மனம் திரும்பலையோ, வேதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ யாரெல்லாம் இன்னும் மனம் திரும்பலையோ, யாரெல்லாம், அதாவது மனம் திரும்பலாம் என்ன அர்த்தம்? ரைட் அபவுட் டேன். நம்ம வி ஆர் கோயிங் டு அ லைன், ஒரு ரோட்டில் அப்படி போய்கிட்டே இருக்கோம். போனதுக்கப்புறம் நம்ம நினச்சிடும் வழியை நம்ம நினச்சிடும் திரும்புகிறோம் இல்லையா? அது மாதிரி இதுவரைக்கும் நம்ம ஒரு பாவ வழியில் போய்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய சுபாவமே பாவமாக இருக்குது. நம்ம செய்கிறது எல்லாம், சிந்தனை எல்லாம் பாவமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். இதில் இருந்து என்ன செய்யணும்? நம்ம ரைட் அபவுட் அண்ட் கம்ப்ளீட் அதுலேருந்து என்ன செய்யணும்? நம்ம திரும்பி விடணும். அதுதான் என்னது? பாவ வாழ்க்கை திரும்புவது தான். அது திரும்புவதற்கு நமக்கு எது உதவி செய்யுது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். சரியா? இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலைசேர் 1:14 பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு என்ன செய்யிருக்கு? நான் உண்டாயிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இன்னும் உங்கள் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க. அதனால் அந்த ரட்சிக்கப்படாதவங்க இப்போ என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? அவர் என்னுடைய பாவங்களெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டாரு, அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தெல்லாம் என்ன செய்யுது? கழுவி சுத்திகரிக்குது. அப்படின்னு ஒன்று அவரை இயேசுவை நம்பணும். இயேசுவை நீ ஒன்று நம்பணும். விசுவாசிக்கணும் என்ன அர்த்தம்? இயேசுவை நீ நம்பணும். அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்குதுன்னு. 2வது என்ன செய்யணும்? அவருடைய பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிட்டால் தான் என்ன செய்ய முடியும்? பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான். அவர்களை மறைக்கிறவனை என்ன செய்வான்? வாழ்வடைய மாட்டான். அதனால் என்ன செய்யணும்? பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். இது வரைக்கும் நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்க சிலர் இருக்கிறாந்தா, நீங்கள் பாவங்களை அறிக்கையிடாதவங்க தேசப்பாட்டை அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? ரட்சிப்பை பெறணும். சரியா? அறிக்கையிடணும். அறிக்கையிட்ட பிறகு என்ன செய்யணும்? நம்ம ஒப்புரவாகணும். ஒப்புரவாகுதுன்னா என்ன அர்த்தம்? நீ அம்மா அப்பாவை ஏசியிருப்ப, ஏதாவது திருடி இருப்ப, யாராவது பார்த்து எழுதியிருப்ப, என்னென்ன தப்பு பண்ணினியோ அதை யார் மற்றவங்க பொருளை நீ வாங்கி எடுத்திருந்தேன்னா அதை அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும்? ரிட்டர்ன் பண்ணணும். அம்மா அப்போ யாருக்கெல்லாம் நம்ம விரோதமாக பேசணுமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு லெட்டராவது எழுதி போடணும். நான் இப்படி உங்களை பேசிட்டேன், இப்படி நினச்சிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்கன்னு. இதுதான் ஒப்புரவாகுதல். சகையு பண்ணினார். சகை என்ன பண்ணார் பார்த்தீங்களா? இயேசு உள்ள அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் யாருக்காவது நான் தீமை செஞ்சுருந்தேன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறேன்? நாலத்தனையாக திருப்ப கொடுக்குறேன். யார்கிட்டையாவது நான் எதையாவது வஞ்சகமாக வாங்கியிருந்தேன்னா அவன் என்னது? தீர்வை போட்டு வாங்கிட்டு இருக்கிறவன், வஞ்சமாக நான் இது நிறையா வாங்குறவன், நான் லஞ்சம் வாங்குறவன். அவன் சொல்கிறான், நான் அப்படி ஏதாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தானா நாலத்தனையாக திருப்ப கொடுக்குறேன் அப்படின்னு இயேசுகிட்ட சொல்கிறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஸோ நம்ம ஒப்புரவாகும்போது தான் நமக்கு என்ன வரும்? அந்த ரட்சிப்பு பூரணப்படும். சரியா? இதுக்கும் அடுத்தது என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞான ஸ்நானம் பெறணும். நம்ம ஆராதனை இருக்குது, ஞானஸ்நான ஆராதனை அடுத்த வாரம் இருக்குது இல்லையா? 3rd வீக்கெல்லாம் ஞானஸ்நான ஆராதனை. யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறலையோ, யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறல கை வைத்துங்க. சரி, கொஞ்சம் பேர் தான். சரி, ஞானஸ்நானம் பெறாதவங்கெல்லாம் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அப்புறம் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் என்ன வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இப்போ நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஜலத்தினாலையும் ஆவியினாலும் பிறக்கணும். ஜலத்தினால பிறப்பது என்ன? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்ன அர்த்தம்? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நான் என்ன செய்கிறேன்? அவரை மாதிரி உயிரோட எழும்புறேன். இதுதான் ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். பாவத்துக்கு நான் மறித்தேன், பாவத்துக்கு செத்துட்டேன், இனிமே ஏன்ட்ட பாவம் கிடையாது. ஏசப்பா எனக்குள்ளே வந்துட்டார், அவர் நீதி எனக்குள் வந்துட்டு. அது இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் பெறார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இப்படி நீதியை நிறைவேற்ற வேண்டும்னு சொல்கிறாரு. அது நீதி. சரியா? நீதியை நிறைவேற்ற வேண்டும். சரியா? அதனால் ஞானஸ்நானம். அடுத்தது என்னது? ஆவியினால் பிறக்க வேண்டும். அது நான் அடுத்த பாயிண்ட் வரும்போது அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரட்சிக்கப்பட வேண்டும்.
சரி, இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம். நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட பிறகு தானே ஞானஸ்நானம், இல்லையா? சரி, ரட்சிக்கப்பட்ட நம்ம ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் அந்த நிலையோட நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சரியா? அனுதினமும் நம்ம என்ன வேண்டும், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். நம்ம டெய்லி குளிக்கிறோம் இல்லையா? ஏன்னா வெளியே போனால் என்ன ஆகுது, தூசி வருதா? டெய்லி குளிக்கமா இல்லையா? சில சமயம் சம்மர்லலாம் 2 தடவை வேறு குளிப்போம் இல்லையா? ஆமாம், ஏன்னா ஒரே வேர்வையாக இருக்குது, அழுக்கு ஒட்டிக்குது, வெளியே போயிட்டு வரதுனால கை கால் முகம் கழுவணும். அப்போ இப்படி நம்ம ஏன் அதை செய்கிறோம், நம்ம மேலே இருக்கிற தூசி, நம்ம மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம நீங்கணும் என்பதற்காக. நம்ம இந்த உலகத்துக்குள் இருக்கிறோம், அதனால் உலகம் பாவம் நிறைந்தது. அதனால் அந்த பாவ காற்றுகள், அந்த பொல்யூஷன் அது நம்மளே என்ன செய்யுது, பாதிக்குது. அதனால் நம்ம டெய்லி என்ன செய்யணும், நம்முடைய கண்களால் சில பார்வை பார்த்ததுனால சில சிந்தனைகளை அந்த நிறைய தவறுகள் வந்துடுது. அதனால் டெய்லி ஏசப்பாட்டை அவருடைய கல்வாரி சிலுவையில் முன்னால் ஏசப்பா இன்னைக்கு என்கிட்ட காணப்பட்ட குற்றங்களெல்லாம் மன்னிங்க, நான் இங்கே எதிர்த்து பேசிட்டேன், அங்கே சண்டை போட்டுட்டேன், இங்கே கோபப்பட்டுட்டேன், இந்த காட்சியை பார்த்தேன், அப்படியே ஃப்ராங்காக அவர்கிட்ட சொல்லணும். இப்படி என்னன்னே இதை பற்றி, அவங்கள பற்றி இப்படி என்னன்னே, இவங்கள பற்றி இப்படி நான் யோசித்தேன், மட்டமாக நினச்சேன், என்னை பற்றி பெருமையாக நினச்சேன். இருக்கா இல்லையா? சிந்தனையில் இருக்கா? இதெல்லாம் டெய்லி போய் யார்கிட்ட சொல்லணும், ஏசப்பாட்ட சொல்லி அவருடைய ரத்தத்தால் டெய்லி கழுவப்படும் போது இதுதான் ரட்சிப்பில் பூரணப்படுவது. சரியா? ரட்சிப்பில் நம்ம என்ன செய்யணும், பூரணப்படணும் டெய்லி. அடுத்தது என்ன ஆகுது, சரி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், உடனே நான் திருப்தியாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துட முடியாது. அவருடைய சித்தம் என்னவா இருக்குது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தான் என்னது, அவர் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும், ஏன்னா கூட படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் இன்னும் சினிமா கதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் இந்த பாய் ஃப்ரெண்டை பற்றி தான், கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த டீச்சரை பற்றி மோசமாக பேசுகிறாங்க, இப்படிலாம் நடக்குது. என்னோட படிக்கிறவங்க அப்படி இருக்காங்க, என்னோட வேலை பார்க்குறவங்க அப்படி இருக்கிறாங்க, துணிகரமாக நிறைய பாவங்களை செய்கிறாங்க. பார்த்துட்டு நான் கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஏசப்பா பிள்ளை என்ன செய்ய முடியாது, அதாவது துணிகரமாக இதை பார்த்துட்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏசப்பா உள்ளம் வேதனைப்பட்டுருக்கோம், ஐயோ இந்த பிள்ளை இவ்வளோ பாவம் பண்ணுதேன்னு. இப்போ நம்ம அவருடைய பிள்ளை, நம்ம உள்ளம் வேதனை அடையணும். நம்ம அவங்கள ஒரு மாதிரி தாழ்வாக நினச்சிட்டு, அவங்கெல்லாம் மோசம்ப்பா, அந்த பிள்ளைலாம் இப்படி தான், இந்த பையன்லாம் இப்படி தான், சரி அவனோட சேரக்கூடாது, துன்மார்க்கரோட சேராத. சரியா? ஆனால் அவங்கள குறித்து நீ என்ன செய்யணும், அக்கறை கொள்ளணும். பாவத்தில் இன்னும் சுற்றி இருக்கிறவங்க, உங்க கூட வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உன்னை வீட்டை சுற்றி இருக்கலாம், நீ படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, இப்படிப்பட்டு பாவமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க, குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, பலவித பாவங்களை செய்கிறவங்க இருக்கலாம், இருக்காங்க இல்லையா? இருக்கலாமே கிடையாது, இருக்காங்க இல்லையா? அவங்கள பார்க்கும்போது உன் மனசு என்ன சொல்லுது, அவங்கள பற்றி ஒரு அருவருப்பான எண்ணமோ, அவங்கள ஒரு தாழ்வான எண்ணமோ இருக்கவே கூடாது. என்ன செய்யணும், அவங்களுக்காக பரிதபிக்க வேண்டும். ஏசப்பா பரிதபிக்கிறார், இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிருமே. நீ யோசிக்கணும், ஐயோ என்ன ஏசப்பா ரட்சித்தாரே, இந்த ஆள் ரட்சிக்கப்படாமல் இருக்காரே, இந்த பிள்ளை ரட்சிக்கப்படலையே, அவளுக்காப்பா நான் என்ன செய்யணும், முதல்ல ஜெபிக்கணும். முதல்ல என்ன செய்யணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த பிள்ளையை தயவு செய்து நீ மாற்றுங்கப்பா, இவளுக்கு இந்த பாவ பழக்கத்துலேருந்து விடுதலை தாங்கப்பா அப்படின்னு நீங்கள் அவங்களுக்காக பாரத்தோடு முதல்ல என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவங்களுக்கு மெதுவாக, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். வி ஷுட் பி அலர்ட்டு. இதுதான் நல்ல கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், அவங்ககிட்ட பாரு எனக்கு கூட இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுது, நான் ஏசப்பாட்ட ஜெபித்தேன், அவர் எனக்கு இவ்வளோ ஈஸியாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இவ்வளோ ஈஸியாக என்னுடைய பிரச்சனையை மாற்றினாரு, எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, அதனால் உனக்கும் சுகம் கொடுப்பாரு, உன் பிரச்சனையே மாற்றுவார் அப்படியே அன்பாக சொல்லணும். சொன்னால் ஒருவேளை முதல்ல கேட்காம இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கட்டாயமாக நம்ம ஜெபிச்சிருக்கோமா, ஏசப்பா அந்த உள்ளத்தில் கிரியை செய்வார். நம்ம பேச்சினால கிடையாது, சரியா, நம்முடைய காரியத்தினால கிடையாது, நம்ம ஜெபிச்சோம் இல்லையா, ஏசப்பா அந்த ஆத்மாவை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் அவர் அந்த உள்ளத்தை சாஃப்ட் பண்ணுவார், அதை அவர் என்ன செய்வார், பக்குவப்படுத்தி தருவார். அப்போ நீ பேசும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சு அவங்க என்ன செய்வாங்க, சரி நீ எனக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், அந்த பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கணும். மறுபடி அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர்லேருந்து நிச்சயமாக விடுதலை தருவார். விடுதலை தரும்போது அந்த ஆத்மா என்ன செய்யும், ஏசப்பாவை அறியும், அது ரட்சிக்கப்படும். படாதா?
ஏசப்பா வரையும் இல்லையா, அதுக்கப்புறம் மெதுவாக சொல்லணும். ஏசப்பா ரொம்ப அன்பானவங்க, அவங்க பாவத்துக்காக நம்ம பாவத்துக்காக ரத்தத்தை சிந்திருக்காங்க, அவங்க ரத்தம் மட்டும்தான் அவங்க பாவத்தை மன்னிக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம சுவிசேஷத்தை சொல்லி இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்படி நம்ம சொல்லும்போது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். இதுதான் யாருடைய சித்தமாக இருக்குது? தேவனுடைய சித்தமாக இருக்குது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறையணும். ஒன்று நான் ரட்சிக்கப்படணும், மற்றவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி நான் என்ன செய்யணும்? சொல்லணும். சரியா? பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு தீமோத்தேயை பார்த்து, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. நீ நினச்சிட்டே இருக்காத எனக்கு டைம் வரல நினச்சிட்டு இருக்காது. நான் ரொம்ப பிஸி, இந்த ப்ராஜெக்டில் பிஸி, இந்த படிப்பில் பிஸி, இந்த எக்ஸாமில் பிஸி, இந்த செமஸ்டரில் பிஸி சொல்லிகிட்டே இருக்காத. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஏதாவது ஒரு நேரத்தை பார்த்து என்ன செய்யி? யார்கிட்ட சொல்லு? பக்கத்தில் உள்ளவங்க இப்படிப்பட்டவங்ககிட்ட என்ன செய்யி? நீ சொல்லு. முதல்ல ஜெபி. எவ்வளோ ஜெபிக்கோ அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு பலன் கிடைக்கும். சரியா? அந்த ஆத்மாக்கள் பாரம் எடுத்து ஜெபி. அடுத்து என்ன செய்யி? சொல்லு. அப்போ அந்த ஆத்மா அவன் கணக்கில் கர்த்தர் எழுதுவார். அப்போ அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுறோம். அப்படி சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்ம எதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உடையவர்களாக இருக்கிறோம். அப்படி சித்தத்தை நிறைவேற்றும் போது மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதியாக இருக்கணும். அடுத்தது என்ன அது சொல்கிறாரு? ரெண்டாவது சித்தத்தை பற்றி என்ன சொல்கிறாரு? ரெண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கலாமா? நாங்கள் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி போதுமா? அந்த ஒன்று போதும். சித்தம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே என்னது? தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏன் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாகணும்? கரெக்டு. பேதுருவில் இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா? ஆமாம், அவர் பரிசுத்தமுள்ளவர் இருக்கிறது போல் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? பரிசுத்தம் உள்ளவர். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவரிடத்துல பாவம் இருந்தால் அவர் நம்மளை என்ன செய்ய முடியாது? பாவத்திலேருந்து மீட்க முடியாது. ஆனால் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். எங்கே சொல்கிறாரு? லேவியராகமம் 20:26 நான் பரிசுத்தர், அதனால் எனக்கேற்ற பரிசுத்தமாக இருங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒன்று வரையற வச்சுட்டு நான் அவளை விட நான் பரிசுத்தான், இவனை விட பரிசுத்தான், அப்படி இல்லை. யாருக்கேற்ற பரிசுத்தம்? கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாக நம்ம வாழணும் அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சரி, அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அதனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அதை வேதம் சொல்லுது, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்தக்கணும். 2 கொரிந்தியர் 17:1 சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது என்ன? நம்ம பரலோகம் போகணுன்னா யார்கிட்ட தான் போகணும்? அங்கே யார் இருக்கா? ஏசு எங்கே இருக்காரோ அது பரலோகம். சரியா? அப்போ ஏசு எப்படி இருக்காரு? பரிசுத்தமாக இருக்கார். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுது. எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நான் பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை பார்க்கவே முடியாட்டா அவர் வீட்டில் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் எப்படி போய் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போது நம்ம யார் வீட்டுக்கு போவோம்? நமக்கு ஒருத்தருமே அறிமுகமே இல்லாத யார் வீட்டுக்காவது போய் நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இல்லையா? நமக்கு நல்லா க்ளோஸ் ஆனவங்க, நல்லா பழகிறவங்ககிட்ட தான் நம்ம போய் நினச்ச முடியும், வீட்டில் இருக்க முடியும். அப்படி தானே? அது மாதிரி இப்போ பாருங்கள், அவர் பரிசுத்தர். அதனால் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம என்ன செய்யவே முடியாது? அவரை தரிசிக்கவே முடியாது. இருக்கும்போது அப்போ நம்ம எப்படி அவரிடத்துல போய் இருக்க முடியும்? முடியாது இல்லையா? போக முடியுமா? பரலோராஜ் போக முடியுமா? அதனால தான் என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம் ஏசப்பாவே சொல்லுவார் பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சரி மத்தேயில அவர் சொல்லுவார் பாருங்க, பரிசுத்தத்தை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குனா அதை தரித்து போடு. உன் வலது கண் உனக்கு தருன்னா அவன் கண்ணு இல்லாட்டா கூட பரவாயில்ல, நீ கண்ணு இல்லாமல் நீ கண்ணோட நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம், கண்ணு இல்லாமல் என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு போகலாம். பார்த்தீங்க ஏசப்பா எவ்வளோ சிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு வலது கை உனக்கு இடரல் உண்டாக்குனா தரித்து போடு. நீ கை இல்லாமல் கையோட நீ நரகத்துக்கு போகிற பார்க்கலாம், கை இல்லாமல் என்ன செய்யலாம்?
ம் ம் பார்த்தீங்களா? அப்போ ஏசப்பா அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கம்மா 2. இல்லை அடுத்தது இன்னொன்று என்ன வரும்னா, சரி ஓகே மனுஷர் இல்லை அது இல்லை கரெக்ட் வேண்டாமா விட்டுறலாம் ரைட்டு. அப்போ இப்போ பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பரிசுத்தத்தை விரும்புகிறாருன்னா, உன்னை கண்ணிலாட்டாலும் பரவாயில்ல, கையிலாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் எது வேணும்? பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பரலவம் செய்ய முடியும். அப்போ நம்ம மாம்ச இச்சை உண்டாக்குகிற, பாவத்தை தூண்டுகிற பாவ காரியம். நீங்கள் நினைக்கிங்க பாவம் உடனே ஒரு இச்சை மாத்திரம்தான் பாவம். அப்படி இல்லை. மற்றவங்களை நம்ம தவறாக நினைக்கிறது, கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், மன்னிக்க முடியாத தன்மை, இது எல்லாமே பாவம்தான். இது எல்லாமே பரிசுத்தத்தை கெடுக்குது. இது அடுத்த மற்றவங்களை பற்றி குறையா எண்ணுவது, நம்மளை பெருமையான எண்ணுவது, மாயமாலமான வாழ்க்கை, சுயம், இது எல்லாமே சுயம். எனக்கு தான் முதல்ல ஏதாவது வச்சாங்கன்னா, அம்மா வந்து நல்லா வடை சுட்டு வைக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பெஸ்ட்டு எது அப்படின்னு நான் எடுத்துகிட்டு மீதியை வச்சேன்னா அது சுயம். சரியா? மற்றவங்களுக்கு கொடுத்தேன்னா சரியா? அக்கா தங்கச்சி சண்டை இல்லையா? எனக்கு தான் 2 உனக்கு 1 தான், இங்கே சண்டை போடுறோமா? அப்போ சுயம் இல்லையா? ஆமாம். ட்ரெஸ்ஸு அம்மா நல்லா எடுத்துகிட்டு வந்தால் கூட என்ன செய்யும்? நம்ம தான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஆனால் அடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே சி அதுதான் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு அம்மாட்ட சண்டை போடுறோமா? சுயம். சரியா? ஆக இந்த சுயத்தை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் பரிசுத்தத்தை கெடுக்குது. இதெல்லாம் பரிசுத்தம் இல்லாத நிலைமை. ஸோ சிந்தையை குறித்து நம்ம எப்பவும் நம்ம கவனமாக இருக்கணும். சிந்தையை என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஏசப்பா சமூகத்தில் வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஒப்பு கொடுத்து என்ன சிந்தை வருதோ அது ஒவ்வொன்றே ஏசப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா அப்படி பெருமை வந்துட்டுப்பா, மன்னிங்க ஏசப்பா. உடனே நமக்கு ஆகும். ஏதாவது எண்ணத்தில் வரும். யாராவது ஒருத்தர் உங்களை பாராட்டிடுவாங்க. பாராட்டோன்னா ஆமாம் நான் தான்ப்பா, நான் நல்லா செஞ்சுட்டேன் இந்த ப்ராஜெக்டை, நான் நல்லா மார்க் எடுத்துட்டேன் அப்படி நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோ. நான் கிடையாது. ஏன்னா ஞானத்தை கொடுத்தது யார்? ஏசப்பா. ஜீவனை கொடுத்தாரு அவர். கையால் எழுத வச்சவர், ப்ராஜெக்டை பண்ண வச்சது எல்லாம் அவர் கிருபைலன்னா ஒன்றும் முடியாது. ஆனால் உடனே என்ன செய்யணும்? பெருமையை இயேசுவின் நாமத்தில் அந்த பெருமையை என்னை விட்டு போ ஏசப்பா, நீங்கள் மன்னிச்சிருங்க, ஒரு சொட்டு ரத்தம் விழட்டும், இந்த பெருமையை மன்னிங்க. இப்படி ஒவ்வொரு சிந்தையும் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கணும்? ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிந்தையை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முழுசும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? இயேசுன்ற ரத்தத்தினால கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்னது? பரிசுத்தம். எப்படி நம்ம பரிசுத்தமாக முடியும்? 3 விஷயத்தில் பாருங்கள். கர்த்தரே சொல்கிறாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். லேவியராகமம் 20:8 சொல்கிறாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். அதனால் கர்த்தரே சொல்கிறாரு பாருங்களேன், நீ கவலைப்படாத, நானே உன்னை பரிசுத்தமாக்குவேன். எப்படிலாம் பரிசுத்தமாக்குவேன்னு சொல்கிறாரு. எபிரேயர் 13:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு தம் சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக என்ன செஞ்சார்? நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். தன்னுடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். எதனால் பரிசுத்தப்படுத்துகிறாரு? தன்னுடைய சொந்த இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துகிறார். அதனால் அதான் நான் சொன்னேன், நம்ம ஒவ்வொரு சிந்தை வரும்பொழுதும், ஒவ்வொரு பாவ செயல், நம்ம திடீர்னு கோபப்பட்டுருவோம், எரிச்சல் பட்டுருவோம், யாரையாவது பேசிடுவோம் இல்லையா? நம்ம அறியாமலே பண்ணிடுவோம், கீழ்ப்படியாமல் இருந்துருவோம் அம்மாவுக்கு. உடனே நமக்கு தெரியும், மனசில் ஏசப்பா சொல்லுவார். உடனே நீ என்ன செஞ்சு? உடனே நீ ஏசப்பாட்ட கேட்டுரு, ஏசப்பா உங்களோட ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன்ப்பா, நான் கோவப்பட்டேன்ப்பா, நான் எரிச்சல் பட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க ஏசப்பா. உடனே நம்ம ஏசப்பாட்ட கழிக்கும் போது ரத்தத்தால் என்னை கழுவுன்னு சொல்லும்போது அவர் ரத்தத்தால் கழுவி என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறாரு. அப்போ ரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்படுறோம்? பரிசுத்தமாக்கப்படுறோம். 2வது எதனால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? யோவான் 17:17 பாருங்கள். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம். எது சத்தியம்? வசனம். வசனம்னா என்னது? வேத வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்துது. நம்ம இப்போ கூட நம்முடைய பேதுருவில் கூட பார்த்தோம், நம்ம வளரும்படி நம்ம எது மேலே வாஞ்சியாக இருக்கணும்? களங்கம் இல்லாத ஞான பாலாகிய தேவ வசனம், வேத வசனம். வேத வசனம் தான் ஆவிக்குரிய நம்மளை என்ன செய்யுது? வளர வைக்குது. வேத வசனம் நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாக பாதுகாக்குது. எப்படின்னு பாருங்கள், நம்ம தப்பு பண்ணும்போது ஒவ்வொரு வசனமும் நமக்குள்ளாக பேசும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா வசனங்களை இப்படி எனக்கு கத்தர் நான் திடீர்னு என்ன செஞ்சிருவேன்? ஆர்கியூ பண்ணிடுவேன். நம்ம நியாயம் தானே இருக்கிறோம், நான் நல்லது தானே செஞ்சேன், இதான் இப்படி தானே செஞ்சேன் அப்படின்னு. அப்போது ஏசப்பா சொல்வார், என்கிட்ட நியாயம் இருந்துச்சுது, ஆனால் நான் எப்படி இருந்தேன்? சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தேன். என் வாயை திறக்கலை இல்லையா? என் சத்தம் கேட்கப்படலை.
வீதியில் என் சத்தம் கேட்கப்படலை. அப்படியா? அந்த வசனம் அப்படியே எனக்கு மனசில் ஏசப்பா அப்படி ஃப்ளாஷாக கொண்டு விடுவார். உடனே எனக்கு ஒரு வெக்கம் வந்துடும். ஐயோ ஏசப்பா, ஆமாம், நீங்களே உங்கள் நீதி இவ்வளோ இருந்தும் நீங்களே என்ன செய்யலை, உங்கள் வாயை நியாயத்துக்காக திறக்கலப்பா, நியாயம் மாத்திரம் மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் அந்த பாவத்திலேருந்து கர்த்தர் முழுவதுமாக விடுதலை கொடுத்தாரு. அப்படியே மாதிரி பெருமையான எண்ணம் வந்துருச்சுன்னா உடனே ஒரு வசனம் சொல்லணும், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் பாருங்கள், வேதத்தில் வசனம் இருக்குது. அந்த வசனம் நம்மகிட்ட பேச பேச நம்ம பரிசுத்தம் அடைவோம். அதான் சத்தியம் நம்மளை என்ன செய்யுது, பரிசுத்தமாக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், வேத வசனத்தை வாசிங்க, வேத வசனத்தில் மனசில் வச்சுக்கோங்க. வேத வாசிக்க மனசுக்குள்ளே அப்படியே பதியும் அந்த வேத வசனங்கள். அது அந்தந்த நேரத்துக்கு அந்த வேத வசனம் நமக்குள்ளாக என்ன செய்யும், ஃப்ளாஷ் அப்படியே வரும். அந்த வேத வசனம் நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோமே ஆனால் நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த வேத வசனம் நம்மளை என்ன செய்யுது, பரிசுத்தப்படுத்துது. அடுத்தது மூணாவது என்ன பரிசுத்தப்படுத்துது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 6:11 பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். யாருனால? தேவனுடைய ஆவியினால. பரிசுத்த ஆவியானவரால் நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். இன்னும் யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சுது. ஆனால் கூட கட்டாயமாக ஏதாவது இப்படி கோவப்பட்டுருவேன், எரிச்சல் பட்டுருவேன், ஏதாவது தப்பு பண்ணிடுவேன். அப்போ வீட்டிலன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பைபிள் வாசிக்கா, ஜெபம் பண்ணுறா, ஆனால் இன்னும் கோபம் போகலை, இன்னும் எதிர்த்து பேசுறது போகலை. இப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சுது. ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தப்போ ஒரு நாள் எனக்கு அப்போஸ்தலர் 1:8 அந்த வசனம் கிடச்சிது. அது என்ன சொல்லுது பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரிந்து எனக்கு எப்படி இருப்பீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போ நான் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ரட்சிக்கப்பட்டாலுமே சாட்சி இல்லாத வாழ்க்கை. உங்களில் நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கை இருக்குது. நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள், உங்கள்கிட்ட கோபம் இருக்கா, எரிச்சல் இருக்கா, கீழ்ப்படியாமல் இருக்கா? ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் நம்மகிட்ட இன்னும் பாவம் இருக்குது. இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்கிறது? பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்ன செய்வீங்க, எருசலேம்னா வீட்டில் சாட்சியாக இருப்பீங்க, சரியா? அடுத்த யூதேயானா நம்ம குடும்பம், சுற்றி இருக்கிற குடும்பத்தில் சாட்சியாக இருப்பீங்க. சமாரியானா ஊர் முழுசுக்கும் சாட்சியாக இருப்பீங்க. அடுத்த உலகம் முழுசுக்கும் சாட்சியாக இருப்பீங்க. எப்போ? பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் பொழுது. அவர் பரிசுத்த ஆவி நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு வேதம் சொல்லுது. அவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். உள்ளத்தில் இருந்தார் நம்ம சொல்லிகிட்டே இருப்பார், நீ செய்ய போகிறா, தப்பு செய்ய போகிறா, நம்ம அலர்ட் ஆயிடுவோம், சரியா? அதனால பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரணும். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாதவங்க ஏதோ சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கட்டாயமாக நம்ம என்ன செய்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், சரியா? யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல சொல்லுங்கள், கை வைத்துங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன வேணும்? வாஞ்ச வேணும், சரியா? வாஞ்ச வேணும், விருப்பம் வேணும். ஆண்டவரே சொல்கிறாரு, இது ஒரு அப்பா பிள்ளை அப்பம் கேட்குன்னு வச்சுக்கோ, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா? இல்லை. மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? உலக பிரகாரமான அப்பாவே உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் அறிந்திருக்கும் போது பரலோக பிதா தனக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அது மாத்திரம் இல்லை, தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு வேதம் சொல்லுது. அப்போ யார்கிட்ட வேண்டிக் கொண்டா யார் கொடுப்பா? ஏசப்பட்ட நீ வேண்டிக்கிட்டா போதும், தாகமா வாஞ்சையோடு நீ வேண்டிக்கிட்டா, நீ நீ மீட்கப்பட்டு, அதாவது ரட்சிக்கப்பட்டு, அப்புறம் நீ ஒப்புரவாகி ஞானஸ்தானம் பெற்று அது ஏசப்பாட்ட என்ன செஞ்சா, வாஞ்சியோடு நீ கேட்டியன்னா கட்டாயமாக அவர் என்ன செய்கிறாரு, பரிசுத்த ஆவியை அவனை தருவார். பரிசுத்த ஆவி வரும்போது நீ பலன் அடைய முடியும். அப்போ ஈஸியாக சாத்தவனை சோதிக்க முடியாது. சாத்தான் உன்னை அமுக்கி போட முடியாது, சோதிப்பான், பட் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவனுக்கு எதிராக என்ன செய்வார், கொடியேற்றுவார். ஆவியானவர் உனக்குள்ள வேணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க கட்டாயம் என்ன செய்யணும், பெற்றுக்கட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், பங்கடைய முடியும், ரைட்டா? அடுத்தது என்னது, பரிசுத்தம். இப்போ அந்த பரிசுத்தத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தா, அண்டார்டிகா கண்டத்தில் ஒரு விதமான ஒரு முயல் உண்டாம். அது
பேரை நான் மறந்துட்டேன். பட்டு அது வந்து அது ஃபர்னா அதனுடைய ரோமங்கள் மிக ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, ரொம்ப ஒயிட்டாக ரொம்ப பியூராக இருக்குமா. ஏன்னா அது வந்து பனி பகுதியிலே இருக்குது, அதனால் ரொம்ப இதாக இருக்குமா. அதைத்தான் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அவங்களுடைய இதுக்கு கிரீடத்துக்கு வைக்கிறதுக்கு, சாப்பிட்டு அவங்க தலையில் வைக்கிறதுக்கு, கிரீடத்துக்கு மற்ற நல்ல பெஸ்ட்டு ஆர்னமெண்ட்ஸ் செய்கிறதுக்கு அதைத்தான் என்ன செய்வாங்களாம், உபயோகப்படுத்துவாங்களாம். அது ரொம்ப ஈஸியாக பிடிக்க முடியாது, ஏன்னா அண்டார்டிகா கண்டத்தில் போய் அதை பிடிக்கணும். ஸோ ரொம்ப காஸ்ட்லியானது. அதனால் அதை பிடிக்கிறதுக்கு போகிறவங்க என்ன செய்வாங்களாம், அதை ரொம்ப வேகமாக ஓடிரும், அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு ட்ரிக்கு மாத்திரம்தான், ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் அதை பிடிக்க முடியும். எப்படின்னா அதுக்கு அசுத்தத்தை பார்க்கவே முடியாது, அசுத்த ஸ்மெல், அதால் ஃபேஸ் பண்ண ஸ்மெல்லை எடுக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த முயலை பிடிக்க போகிறவங்க என்ன செய்வாங்களாம், அது இதுக்கு முன்னால் போய் நின்றுக்குவாங்க. அது குகை, இதுக்கு கல் மேலே இந்த குகைக்குள்ளே தான் அது வீடு இருக்கும். ஸோ அந்த குகைக்கு முன்னால் போய் நின்றுடுவாங்க. இது இறைய தேடிட்டு கடைசியில் குகைக்கு வரும்போது அந்த குகைக்கு முன்னால் என்ன பண்ணிடுவாங்களாம், இந்த அசுத்த காரியங்கள், அதாவது ரொம்ப பேட் ஸ்மெல் வரக்கூடிய பொருளை வச்சுருவாங்களாம். வச்சா அது போகவே போகாதான், குகை வாக்குள்ளே போகாமல் தானே சரண்டர் ஆயிருமா. அப்படியே அந்த வேடன் நிற்கிறவங்க முன்னால் அப்படியே படுத்துருமா. அதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அசுத்தம் பிடிக்காது. அதான் பரிசுத்தம் இல்லையா? ஆமாம், அது அப்படியே படுத்துருமா. அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, வேட்டைக்காரங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கர்த்தர் படைத்த ஒரு முயல் இனத்துக்கே அவ்வளோ தூரத்துக்கு பரிசுத்தத்தை பற்றி, அசுத்தத்தின் மேலே அவ்வளவு வெறுப்பு, பரிசுத்தத்தை மேலே வாஞ்சன்னா, ஏசப்பாவை மாதிரி படைக்கப்பட்ட நாம் எவ்வளோ தூரத்துக்கு அசுத்தத்துக்கு நம்ம விலகி ஓடணும் இல்லையா? யோசேப்பு விலகி ஓடினாரா? பாவத்துக்கு விலகி ஓடினார். இன்றைக்கு நம்ம எதுக்கு நம்ம செல்ஃபோன் நம்மளை அடிமையாக்கி வச்சுருக்கிறா? இல்லைனா செல்ஃபோன் உள்ள காட்சிகள், அருவருப்பான காட்சிகள், இல்லைனா நாவல், இல்லைன்னா சீரியல், இல்லைனா தவறான நட்பு, ஃப்ரெண்ட்ஸு, இங்கெல்லாம் நல்லா இருப்போம். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஒர்க் பிளேஸுக்கு போனப்புறம் நம்முடைய உறவு எப்படி இருக்குது? ஸோ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், ஏதாவது பாவக்கிரியங்கள் காணப்படுதா? அந்த அசுத்தத்தை விட்டு நம்ம எதை நோக்கி ஓடணும்? பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும். நம்ம பரிசுத்தராக இருக்கணும். சரியா? அடுத்தது மூணாவது என்னென்னா, மூன்றாவது பாயிண்ட்டு 1 தெசலோனிக்கர் 5:18, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தையே நம்ம படிச்சுட்ருக்குறோம். முதல்ல நம்ம பார்த்தா எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். 2, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. 3வது எது தேவனுடைய சித்தமாக இருக்குது? என்ன வாசி? எல்லாவற்றிற்கும் கேட்டிங்கல்ல, சொல்லலாமே. என்ன செய்யணும்? எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? எல்லாவற்றிற்கும், அதாவது நன்மைக்கானாலும் சரி, தீமைக்கானாலும் சரி, அதுதான் அதில் அர்த்தம். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்படி நம்ம வந்து ஏதாவது நல்ல காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் நம்ம ஸ்தோத்திரம் செய்வோம். ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாரு, ஒரு ஜாபு கொடுத்துட்டாரு, நான் நினச்ச மாதிரி மார்க்கு கொடுத்துட்டாரு, எசப்பா ஸ்தோத்திரம் சொல்லிடுவோம் இல்லையா? நான் நினைக்காத காரியம் இந்த வாழ்க்கையில் நடக்குது. நான் வந்து நல்ல மார்க் எடுப்பேன்னு நினச்சேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன். ஸ்தோத்திரம் செய்யலாமா? சொல்லலாம்ல? அதாங்க உண்மை. சரி, அப்படினாலும் என்ன செய்யணும்? ஏசப்பா இந்த மார்க்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். சரியா? அது எந்த காரியத்தில் இழப்புல என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்கிறது தான். ஏன் அப்படின்னா, ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அவர் நன்மையை தவிர தீமை செய்ய மாட்டார். அந்த ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். என்ன செய்ய மாட்டார்? நன்மையை தவிர தன்னுடைய நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய தீமையே செய்ய மாட்டார். அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பவுலும் சீலாவும் என்ன செய்வாங்க? அவங்க நற்செய்தியை பரப்புனாங்க இல்லையா? அதுக்காக அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க? கட்டி தொழு மரத்தில் மாட்டி உள்ளறை சிறையில் வச்சுட்டா நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் நினச்சிட்றாங்க. அந்த நிலைமையிலையும் துதித்து பாடினார்கள்னு இருக்குது. சரியா? எங்கே பாருங்க, அப்போஸ்தலர் 16:25 இருக்குது. சிறையிலையும் கூட என்ன செஞ்சாங்க? அவங்க துதித்து பாடுறாங்க. பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க? துதித்து பாடுறாங்க. துதித்து பாடுறதுனால என்னாச்சு? சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துட்டு பூமி அதிர்ச்சி வந்துட்டுது. துதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? சிறைச்சாலை கதவே திறந்துட்டுது. அதனால் சிறைச்சாலைக்காரன் ஐயோ இவங்க ஓடி போயிருப்பாங்களேன்னு கொலை செய்ய போகிறான், தன்னை தற்கொலை செய்ய போகிறான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்யாத. அதனால் என்ன ஆச்சுது?
அந்த சிறைச்சாலைக்காரனும் அவருடைய குடும்பத்தினர் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. சரியா? இப்போ துதிக்கும் போது என்ன ஏற்படுது? கட்டுகள் உடையுது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட கட்டுகள் இருக்கக்கூடும், சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும், நீங்காததாக இருக்கும். இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன ஆச்சு இது? அன்றைக்கி துதிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தாவே இந்த கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை தர்றதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எழுந்து துதிங்க. என்னென்ன பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஜெபித்து விடை கிடைக்காத காரியங்களை கர்த்தர் பாத்தில் வச்சு துதிங்க. துதிக்கும் போது என்ன ஆகுது? கட்டுகள் உடையும். சரியா? ஆமாம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 34:1 சொல்வார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை சோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் துதிப்பார். எப்போ சொன்னால் தெரியுமா? நீங்கள் 34 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், உள்ள பிராக்கெட்டில் போட்டிருக்கோம். அவர் வேஷம் மாறி அபிமெலேக்கு முன்னால் வேஷம் மாறினப்போ, வேஷம்னா என்ன அர்த்தம்? இவர் சவுலுக்கு தப்பிச்சு இந்த அபிமெலேக்கிட்ட அடைக்கலமாக வர்றாரு. வரும்போது அங்கே உள்ள ஒருத்தையும் சொல்லிட்டான், இவன் யார்? தாவீது, சவுலுக்கு தப்பி வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அபிமெலேக்கு உன்னை பிடிக்கணும்னு நினைக்கிறான். உடனே தாவீது என்ன பண்ணிட்டா தெரியுமா? பைத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி நுரத்தள்ளி வாயிலேருந்து நுரத்தள்ள வைக்கிறாரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் பார்த்தீங்களா? தான் எதிரிக்கிட்ட இவன் பிடிச்சு கொடுக்க போகிறான். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறாராம்? எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்குன்னு சொல்கிறாரு. நெருக்கமான காலம், அவர் பயப்படலை, ஜெபிக்கலை, என்ன செய்கிறாரு? துதிக்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு நமக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். யோபு என்ன செய்வார்? 1ஆம் அதிகாரம் யோபு 1:21 நீங்கள் பாருங்கள். அவர் நமக்கு எல்லாம் தெரியும் யோபுவை பற்றி. யோபு நல்ல பெரிய பணக்காரன். அவங்க மாடெல்லாம் போச்சுது, ஒட்டகெல்லாம் போச்சுது, கழுதெல்லாம் போச்சுது. சரி பரவாயில்லன்னு பார்த்தா அடுத்த என்ன சொல்கிறான்? உங்கள் மூத்த பையன் வீட்டில் எல்லாரும் விருந்து கொண்டாடும் போது என்ன செஞ்சிட்டுது? வீடே விழுந்து 10 பேரும் இறந்து போயிட்டாங்க. 10 பிள்ளைய இழந்துட்டு அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 பிள்ளைகளை இழந்தப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். என்னுடைய மூத்த மகன் 9 வயசு இருக்கும்போது, நான் பேட்ரிஸ் சர்ச் தூத்துக்குடியில் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது மோகன்சி அப்போ அவங்க அந்த மீட்டிங் நடத்தினாங்க. அப்போ அவங்க யோபுடைய சரித்திரத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சொல்லும்போது அவங்க இதை சொல்லி முடிச்சுட்டு இப்படி சொல்கிறாங்க, அவர் சொன்னார், இழப்புலையும் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஏசப்பா என்கிட்ட டைரெக்டாக கேட்ட மாதிரி இருக்குது. உண்மையாகவே அவர் டைரெக்டாக கேட்கார். ஏசப்பா என்கிட்ட நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட பிள்ளை, அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. அப்போ என்கிட்ட டைரெக்டாக கேட்காரு, நீ இதை சொல்ல முடியுமா? இழந்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவியா? முடியுமா? ஏசப்பா நான் யாரையும் எப்படி இழக்க முடியும்? யாரையும் இழக்க முடியாத, நான் எப்படி ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? நான் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் ஏசப்பா என்ன விட்டு அந்த சமூகம் பிரசனம் போகல, அந்த கேள்வி அப்படியே இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க, அதனால் நான் நோ சொல்ல முடியாது. நீங்கள் பலன் கொடுத்தா நான் சொல்லுவேன், நீங்கள் பலன் கொடுத்தா நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி காலங்கள் கடந்து போச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து என்னுடைய மூத்த பையன், அவன் 9 வயசு, அவனுக்கு திடீர்னு ஒரு தலைவலி வந்துச்சுது. எல்லாமே நான் மறந்து போயிட்டேன், இந்த காரியங்கள் எல்லாமே நான் மறந்துட்டேன். தலைவலி வந்துச்சுது. தலைவலி வந்தால் நாங்கள் டாக்டர்கிட்ட முதல்ல கூப்பிட்டு போனோம். அவர் ஏதோ எல்லாம் பார்த்துட்டு அவர் மாத்திரைலாம் கொடுத்து அனுப்பிட்டார். ஆனால் அந்த நைட்டெல்லாம் ஒரே வாந்தி, ஒரே தலைவலிலாம் பயங்கரமாக துடிச்சிட்டு இருந்தான். அப்போது கர்த்தர் எனக்கு அந்த கொடுத்த ஆலோசனை, அதான் எப்படி நான் இல்லை, ஆவியானவர் எனக்குள்ளேருந்து அதை பேசியிருக்கிறாரு. அவன்கிட்ட சொல்கிறேன், தப்பி நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுரு, மன்னிப்பு கேட்டால் அவனை சுகம் கொடுத்துருவாரு, இல்லைன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு அது எடுத்துக்கிடுவார். ஒரு தாயால் ஒரு மகன்கிட்ட அப்படி சொல்லியிருக்க முடியாது. 9 வயசு பையன், நல்லா அழகாக இருப்பான், நல்லா கொழுன்னு இருப்பான், நல்ல உதவியாக இருப்பான், அப்படிப்பட்ட பையன். ஸோ அவன் சொல்லியிருக்க முடியாது. நான் அவன்கிட்ட ஆவியானவர் என்னை எப்படியோ என்னை சொல்ல வச்சுட்டாரு. நான் சொல்லிட்டேன். அவனும் ஜெபம் பண்ணி அவன் நல்லா பக்தியாக இருப்பான், நல்லா அவனும் அதே மாதிரி ஜெபம் பண்ணி முடிஞ்சிட்டான். அப்புறம் தொடர்ந்து தலைவலி, அதனால் திரும்ப நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். என் ஹஸ்பண்ட் ஸ்பிக்கில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஸ்பிக்கில் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது நடந்தது 1980. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே போய் பண்ணுறா, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணனால அந்த இடத்துல நமக்கு அட்மிட் பண்ண முடியும். பண்ணப்போ எக்ஸ்ரே எடுத்தாங்க. அப்போ இங்கே ஒரு ஸ்கார் இருக்குது.
அப்போ அவன் விழுந்தானான்னு கேட்டாங்க. ஆமாம், ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னால் அவன் விழுந்தான். ஏணி அப்போ வந்து உட்டன் ஸ்டேர் கேஸ் தான், அதனால் மேலேருந்து இறங்கும்போது கீழே விழுந்துட்டான். ஆனால் நாங்கள் உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டோம். கொண்டு போய் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. டாக்டர் எல்லாம் லைட்டெல்லாம் அடிச்செல்லாம் பார்த்தாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ வந்து அவங்க இப்படி ஸ்கார் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது ப்ளட்டு அந்த நேரத்தில் இது வேறு நிறைய நடந்துச்சுது, பிரெயின் ஃபீவர் வேறு. உடனே அந்த இதிலேருந்து தண்டுவடத்துலேருந்து இது எடுத்தாங்க, என்ன இந்த ஃப்ளூயிட் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் நெகட்டிவ்னு வந்துட்டு. அப்போ அந்த இதுவும் கிடையாது. ஸோ ஆனால் பயங்கரமான தலைவலி. நானும் என் ஹஸ்பண்டும் முட்டிலே நின்று ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஆண்டவரே நான் பையனை ஒப்பு கொடுக்குறேன் ஊழியத்துக்கு, நான் ஊழியத்துக்கு வர்றேன், இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், இப்படி என்னெல்லாமோ நான் சொல்லி பொருத்தனெல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து 3ஆவது நாள் அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுது, கோமா ஸ்டேஜுக்கு ஆச்சுது. அப்போது நான் கடைசியில் என்ன ஆச்சுது, யோசித்தேன், ஏசப்பா நன்மை என்ற அதையும் அவரே சொல்கிறாரு, அவர் நன்மையை தவிர தீமை செய்ய மாட்டார். அதனால் ஏசப்பா நீங்கள் நன்மையை தவிர தீமை செய்ய மாட்டீங்க, உங்கள் சித்தம் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் அப்படியே புத்திரமாக ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க, we couldn't help you, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த ஸ்பீக் நகர் முழுசுமே கூடிட்டு, ஏன்னா அவன் வந்து சின்ன பையன், 9 வயசு பையன். அதனால் எல்லாருக்கும் ஒரு பரிதாபம், எல்லோரும் வந்து கூட்டிட்டு எல்லோரும் டாக்டரேட்னு பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவருக்கு நல்லா கவனிக்காதனால தானே இப்படி ஆச்சுது அப்படின்னு. இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இட்ஸ் காட்ஸ் வில், நோ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் ஏசப்பா என்கிட்ட இந்த நான் அந்த பார்ட்டி சர்ச்சில் நான் ஒப்பு கொடுத்தேன்ல, என்ன சொன்னேன், நான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நீ சொல்லுவியான்னு கேட்டார். உங்கள் பலத்தால் நான் சொல்லுவேன்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் மறந்துட்டேன். அந்த நேரத்தில் அவனை பார்க்கும்போது கர்த்தர் அந்த நேரத்தில் அப்படியே கேட்குறாரு, இது சொல்லுவியா அப்படின்னு. கர்த்தர் பலன் தந்தார் நான் சொல்லுவதற்கு. அப்போ பாருங்கள், ஒரு இழப்பு தான், அந்த ஒரு இழப்பில் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்வது அவர் அவ்வளோ ஒத்தாசை கொடுத்ததுனால தான் நல்லா சொல்ல முடிஞ்சுது. ஆனால் யோபு பார்த்திங்களா, 10 குழந்தைய ஒரே நேரத்தில் கொடுத்து அவர் சொல்கிறாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. அதனால் நம்ம வந்து கர்த்தர் வந்து நன்மையானதை மாத்திரம் செய்வார். அது இழப்பாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, இது ஏதாவது நம்ம நஷ்டமாக இருந்தாலும் சரி, தொழிலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஏசப்பா இதில் என்னிடத்தில் என்ன தப்பு இருக்கிறத மாத்திரம் நம்ம கேட்கணுமே தவிர அவரை குறைச்சே சொல்லக்கூடாது. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்தவர் சிந்தி கொடுத்தவர், நன்மையை தவிர தீமை செய்ய மாட்டார். இதை ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம பிடிச்சிக்கணும். கர்த்தருடைய வாழ்க்கையில் அவர் நன்மை தவிர தீமையே செய்ய மாட்டார். அப்படி நினைக்கும் போது மாத்திரம்தான் நம்ம அவருக்கு துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் வேதனையும் நம்ம என்ன செய்ய முடியும், நன்றி சொல்ல முடியும், ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது, அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. சரியா? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்களே, ஆனால் ஒரே ஒரு இது அடுத்த சித்தத்தை 1 பேதுரு 2:15 பார்க்கலாம். 1 பேதுரு 2:15. நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் யூத்தெல்லாம் வாசிக்கவே மாட்டேங்கிங்க. அடுத்த தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் நன்மை செய்யணும். யாருக்கு நன்மை செய்யணும்? புத்தியீன மனுஷர். புத்தியீன மனுஷனா யாரு? நமக்கு தீமை செய்கிறவர்கள். தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். பார்த்தீங்களா? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் தீமை. நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி கூட நம்ம வாசித்தோம். 1 பேதுரு 3:17 கூட சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 3:17. நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையா இருக்கும். பார்த்தீங்களா? நன்மை செய்வது தான் என்னது? தீமையை பாடு அனுப்புவது, நன்மை செய்யணும், தீமை செய்வது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 12:21 சொல்லப்பட்டிருக்குது, தீமையை நன்மையாலே வெல்லு. தீமையை நன்மையால் வெல்லு. தீமை செய்வாங்க உனக்கு, ஆனால் அதை என்ன செய்யணும்? நன்மையால் வெல்ல வேண்டும். அப்படின்னு நிறைய நம்ம சொல்லலாம். 1 தெசலோனிக்கர் 5:15, 1 பேதுரு 3:9 இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, மத்தேயு 5:39 சொல்கிறாரு பாருங்கள், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதில் ஏசப்பா நமக்கு சொல்கிற ஆலோசனை பாருங்கள், 39-42 வரைக்கும் சொல்ல போகிறது. ஒரு கன்னத்தில் ஒருத்தன் அரைஞ்சா அடுத்த கன்னத்தையும் திருப்பி கொடு. இது நடக்குமா? என்னால் செய்ய முடியுமா?
அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அடுத்த கணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. சரியா? அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோபப்படாமல் என்ன செய்யலாம், அன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் சொல்லி கொடுத்தாங்க சாந்த குணம். மோசே சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அவனை பற்றி எவ்வளவு தூஷித்தாலும் அவர் என்ன செஞ்சால் ஒன்றுமே பேசலாம், அமைதியாக சாந்த குணம். அந்த சாந்த குணத்தை ஏசப்பாட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன செய்ய முடியும், இந்த தீமையை என்ன செய்ய முடியும், வெல்ல முடியும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யணும். செய்ய முடியுமா? முடிஞ்சது. யோசேப்பு பார்த்தீங்களா, அவனுடைய சகோதரர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, குழியில் போட்டாங்களா, கொன்று போட்டுறணும்னு நினச்சாங்க. கடைசியில் போனா போ அப்படின்ட்டு எங்கே செஞ்சுட்டாங்க, இஸ்மவேலட்ட விற்று போட்டாங்க. விற்று போட்டு இவன் பாவம், ஒரு மொழி, ஒரு இது கலாச்சாரம் தெரியாத ஒரு நாட்டில் தன்னந்தனியாக விற்கப்பட்டு போய் அங்கே போய் அடிமையாக இருந்தான். அதனால் அங்கே அப்புறம் போத்திபார் வீட்டில் வேலை பார்த்தான். அதுக்கு சிறைச்சாலையில் போட்டாங்க. அது தப்பாக குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டான். எவ்வளோ வேதனை. ஒருத்தரும் கூட இல்லை, அன்னை மாதிரிலாம் இல்லை. அன்றைக்கு அப்பாட்ட இருந்திருந்தானே இதெல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்கார். யார் பண்ண தப்பு, யார் பண்ண தீமை? சொந்த சகோதரர் பண்ண தீமை. ஆனால் ஒரு நாள் இந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, தானியம் இல்லைன்னு வந்து நின்னாங்க. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு சகோதரர் தான்னு. விரட்டியிருக்கலாம்ல, உங்களுக்குலாங்க தானியமே கிடையாதுடா, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு எங்கள் எகிப்தியருக்கே போதாது, விரட்டியிருக்கலாம்ல. விரட்டலாமா? ஆமாம். ஆனால் அவன் என்ன செய்யலை, விரட்டலை. அவங்களுக்கு நல்ல தானியம் கொடுத்து பணம் கொடுத்து அவங்கள ஆதரித்து கடைசியில் சொல்கிறான் பாருங்கள். இதில் 50ஆம் வருஷம், இது ஆதியாகமம் 50ல், அந்த 50 அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றினார். எப்படி நன்மை மாற்றினார்? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, அநேக ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறக்கு அதை என்ன செஞ்சார், நன்மையாக மாற்றிட்டார். நீங்கள் தீமையாக நினச்சிங்க, தீமை செஞ்சீங்க எனக்கு. ஆனால் இவன் என்ன செஞ்சான், நன்மை செஞ்சதுனால, அந்த உள்ளம் இருந்ததுனால தான் என் தேவன் அவனை என்ன செஞ்சார், அப்படி உயர்த்தி இருந்தார். சரியா? அந்த அவை மாத்திரம் இல்லை, வேறு யார், தாவீதும் சவுலையும் பார்க்கலாம். சவுல் வந்து தாவீது வந்து என்ன தப்பு பண்ணான், கோலியாத்தை இவங்க வந்து வெக்கப்பட்டு போய் இருந்தாங்க. இந்த ஒரு பெலிஸ்தனை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சவுல் ராஜாவும் வெக்கப்பட்டு போய் கிடக்கிறான். முழு இஸ்ரேல் ஜனங்களும் பயந்து போய் கிடக்காங்க, பயந்து கலக்கம் அடைஞ்சு கிடக்காங்க. அவங்களும் அந்த கோலியாத்தை கொன்று அந்த பயத்திலேருந்து விடுதலையாக்குனது யாரு தான், இந்த தாவீது தான். ஆனால் தாவீது இப்போ சவுல் வந்து தாவீது மேலே என்ன செய்கிறான், பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது கொன்றணும்னு அலையிறானா? ஆமாம். ஆனால் 2 தடவை, ஒரு சீப் வனாந்திரத்தில்னாலும் சரி, அடுத்தது இன்னொரு வனாந்திரம், அந்த 2 வனாந்திரத்துலேயுமே சீப் வனாந்திரம், இன்னொன்று வந்து என்கேத்தி வனாந்திரம். என்கேத்தி வனாந்திரத்தில் அவர் சவுல் பக்கத்தில் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு குகையில் வந்து மலை ஜலம் இருக்கிறாரு. அப்போ இவன் பக்கத்தில் தான் இருக்கிறான். அவனுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, கர்த்தர் எனிமையை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, இப்போ நல்ல சான்ஸு, நீ சொல்லு, ஒரே அடியாக அடித்து போட்டுடலான்னு. ஆனால் என்ன செய்யலை, சவுலை கொல்லலை. சரியா? இதே மாதிரி சீப் வனாந்திரத்தில் மலையில் ஒரு சைடில் இவங்க இருக்காங்க, ஒரு சைடில் சவுளுடைய ஆட்கள் இருக்காங்க. அப்பவும் அவங்க நல்லா தூங்குறாங்க. கர்த்தர் நல்லா எந்த நித்திரையை கொடுத்துட்டாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க முழு படையும். அப்பவும் இவனுடைய படை வீரர்கள் சொல்கிறாங்க, இதுதான் நல்ல சான்ஸு, போய் என்ன செஞ்சிடலாம், கொன்றலான்னு. அவர் சொல்கிறார், இல்லை, நான் வந்து என்ன செய்வேன், அந்த செம்பையும் ஈட்டையும் மாத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியில் தாவீது சொல்லுவான், இந்த பாருங்க, இது யாருடையதுன்னு பாரும் அப்படின்ட்டு. அப்போது சவுல் சொல்லுவார், நான் பாவம் செஞ்சேன். பார்த்தீங்களா, எதிரிகிட்ட சொல்கிறான், நீ ரொம்ப நல்லவன், நீ நன்மை நான் தீமை செஞ்சேன், நீ எனக்கு என்ன செய்கிற, நன்மை செய்தார். நான் என்ன செஞ்சேன், தீமை செஞ்சேன், ஆனால் நீயோ எனக்கு என்ன செஞ்ச, நன்மை செய்தாய் அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அப்புறம் அடுத்தது சவுல் இறந்த பிறகு கூட பாருங்கள், ஒரு எதிரி இறந்து போயிட்டான்னு அவர் கவலைப்படவே இல்லை. அவர் வந்து நினைக்கல, எதிரி இறந்து போயிட்டான்னு கொண்டாடிடுவாங்க, எல்லாம் பட்டாசு போட்டு கொண்டாடி இருக்கலாம், அப்படி தானே. ஆனால் கொண்டாடலை. அவன் என்ன செஞ்சான், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் பாருங்கள், சவுலுக்காக அவன் புலம்புறான். சரியா? சவுலுக்காக ரொம்ப புலம்பி அழுறான். யார், தாவீது. பாருங்க, அவன் தீமை செஞ்சான், ஆனால் அவன் தாவீது என்ன செய்யலை, தீமை செய்யலை, நன்மை செய்கிறவனாக காணப்பட்டான். சரியா?
அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன்னா 13:22 பாருங்கள், அவன் எனக்கு சித்தமானவைகள்லாம் தாவீதை என் இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமானதையெல்லாம் செஞ்சான், பகைவரை நேசித்தான். அப்புறம் எப்போவும் என்ன செய்வான், தேவனிடத்தில் கேட்டு கேட்டு தான் செய்வான். நான் இந்த அமலேக்கியரை நான் வெற்றி பெறுவேனா, இந்த நான் பெலிஸ்தர் தேசத்தில் போய் நான் தங்கலாமா, நீ போ. அப்போ எங்கே போகணும், இது எப்ரோனுக்கு போ. ஒவ்வொன்றையும் என்ன செய்வார், கேட்டு கேட்டுவே செய்வார். அவ்வளோ தூரத்துக்கு என்னது தேவனோடு என்ன செஞ்சார், ஒரு நெருக்கம் வச்சுருந்தார். அவர்கிட்ட இந்த 5 பாயிண்ட்டும் இருந்துச்சு, 5 சித்தம் இருந்துச்சு. முதல்ல அவர் ரட்சிக்கப்பட்டார். 51ஆம் சங்கீதம், பாவம் செஞ்சார், நமக்கு தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? ஆமாம், அவர் பாவம் செஞ்சார். பாவம் செஞ்சதுக்கு என்ன செஞ்சார், 51ஆம் சங்கீதத்தை பாருங்கள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து என்னை சந்தோஷப்படுத்துன்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும். ஈசோப்புனா நம்ம என்னது, ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும். அப்படி சுத்திகரிப்பு, அவர் ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிப்பு 51ஆம் சங்கீதம், பாவம் பண்ணதுக்கப்புறம் ரட்சிப்பு. அடுத்தது பரிசுத்தம், அவர் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறாரு தாவீது. எப்படி பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறாரு பாருங்கள். இந்த சங்கீதம் முழுசு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்தத்தில் சங்கீதம் ஒவ்வொரு அவயவத்தையாக சொல்லுவார். 141:3 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். நான் வாயினால பாவம் செய்யக்கூடாதுப்பா, நான் வாயை காத்துக்கும் அப்படின்னு வாயை ஒப்பு கொடுப்பாரு. அடுத்த 119 பார்த்தீங்கன்னா 36 இதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சியே சாரும்படி செய்யும்னு சொல்லுவார். அடுத்த 119:37 சொல்லுவார், மாயையை பாராதபடி நீர் என் கண்ணை விளக்கும். நான் மாயையை பார்த்து பாவம் செஞ்சிடக்கூடாதுப்பா, என் கண்ணை விளக்கும். இப்படி அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு அவயவத்துக்காகவும் அவர் ஜெபிப்பார். நம்மளும் அதுக்கு கடமை. இது நம்ம அவன் தாவீதுக்கு நம்ம படிச்சுக்க வேண்டிய காரியம். நம்ம கண்ணு பாவம் செய்யாதபடி ஏசப்பா பாதுகாத்துக்குங்க, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் காவலை காத்துக்கொள்ளும். வாய் தான் ரொம்ப பாவம் செய்யும் இல்லையா? ஆமாம், அதனால் அதுக்கு ஜெபம். இப்படியே ஜெபம் பண்ணி ஒவ்வொரு அவயவங்களையும் கத்தத்தை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த மாதிரி அடுத்த பார்த்தோம், தேவனை துதிப்பவன், எப்பொழுதும் தேவனை துதிப்பவன். நம்ம இப்போ தான் பார்த்தோம், அபிமெலேக்கு முன்னால் அவன் எதிரி காட்டி கொடுக்க போகிறான் இல்லையா? இவன் அடைக்கலமாக வந்த இடத்துல இவனை பிடிச்சி காட்டி கொடுக்க போகிறான். அந்த நேரத்தில் கூட என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறாரு, ஸ்தோத்திரிக்கிறார். கத்தரை எக்காலத்தில் நான் கத்தரை ஸ்தோத்தரிப்பேன், நடுராத்திரியில் எழும்பி நான் கத்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு தாவீது சொல்லுவார். அதனால் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற வேதத்தை சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அவருடைய வாழ்க்கை அருமையாக இருக்கும். அதோட மற்றவங்களுக்கு தீமைக்கு நன்மை செய்கிறவர் யார், தாவீது. சவுல் இவ்வளோ துன்பப்படுத்தின போதிலும் சவுல் இறந்ததுக்கு பிறகு சவுல் குடும்பத்தில் நான் யாருக்காவது நன்மை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யோனத்தானுடைய மகன், கால் முடவமான மகன் இருக்கான் மெலிபோசேத், அவனை கூட்டிட்டு வாங்க, என்னுடைய பந்தியில் தினம் அவன் வசனம் புசிப்பான், அவனுடைய இந்த சவுலுடைய நிலத்தெல்லாம் நான் திருப்பி கொடுக்கேன்னு சொல்கிறாரு. எதிரி என்னுடைய குடும்பத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, நன்மை செய்கிறாரு. அதான் பார்த்தீங்களா, தீமைக்கு நன்மை செய்கிற சுபாவம் யார்கிட்ட இருந்துச்சு, தாவீதுகிட்ட இருந்தது. எப்பொழுதும் துதிக்கிறவனாய் காட்டப்பட்டார். அதோடு எப்பொழுதும் தேவனோட உறவாடினார். இன்னும் ஒரே ஒரு சத்தியமாக இயேசு கிறிஸ்துவும் சித்தத்தை பற்றி அவர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க, பிதாவின் சித்தம். அவர் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே, செய்தவருடைய கிரியை முடிப்பதே என் போஜனமாக இருக்கிறதுன்னு இது யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. ஆமாம், 4:34 சொல்கிறாரு. யோவான் 4:34. எதுதான் அவருடைய போஜனமாக இருக்குது, தேவனுடைய சித்தத்தை முடிப்பது. அதோட அவர் சொல்றார் பாருங்க, யோவான் 12:49 நான் என் சுயமாய் பேசுவதில்லை. ஏசப்பாவே சொல்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், சுயமாக பேச மாட்டேன். அப்போ என்ன பேசுகிறாரு, என் பிதாவுக்கு சித்தமானதை தெரியுதா, பிதா என் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே நான் பேசுகிறேன். அதை வாசித்து பாருங்கள், யோவான் 12:40 குறிச்சிக்குங்க, நீங்கள் வாசிங்க. நான் சுயமாய் பேச மாட்டேன். பேசுறது கூட என்ன சொல்கிறாரு இயேசு, சுயமாக நான் பேச மாட்டேன், பிதா எனக்கு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அடுத்த நான் சுயமாக செய்ய மாட்டேங்கிறார். யோவான் 5:30 பாருங்கள், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன். தெரிஞ்சா அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. அவர் என்ன செஞ்சார், அவர் தான் சுயமாக பேசுகிறதில்ல, சுயமாக நான் எதையும் செய்யலை,
பிதா எனக்கு கட்டளையிட்டபடி தான் நான் செய்கின்றேன். இதைத்தான் தாவீதும் பண்ணார். தான் சுயமாக பண்ணலை, எல்லாவற்றையும் யார்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சார், தேவனிடத்தில் கேட்டு கேட்டு செஞ்சார். அதனால தான் தாவீதை பற்றி இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவன் என் இதயத்துக்கு ஏற்றவன், ஏன்னா அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். இன்றைக்கு நம்மளுடைய சித்தத்தெல்லாம் என்னென்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஆமாம். அவர் அடுத்தது பிதாவோடைய உறவாடி கொண்டிருக்கிறவராக இருந்தார். யார்? இயேசு கிறிஸ்து. எப்பொழுதும் உறவாடிக்கிட்டார், எல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சார். அதை மாதிரி தான் தாவீதும் எல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சார். இதுதான் சித்தத்தை அறிவதற்கான முறை. எப்போது தேவனோட க்ளோஸாக இருக்கும்போது, தேவனோட எல்லா காரியத்தையும் நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது. இன்றைக்கி கூட நம்ம காலையில் ஃபஸ்ட் சர்வீஸில் கேட்டோம், நம்ம அவரோட நெருங்கி ஜீவிக்கும்போது, அதிக நேரம் ஜெபத்தில் நம்ம செலவிடும் போது அவர் பேசுகிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். நீங்கள் அதிக நேரம் தேவ பிரசனத்தில் இருக்கும்போது, எல்லா காரியத்தையும் தேவன்கிட்ட சொல்லிடும் போது, எல்லா காரியத்துக்கும் தேவன் நமக்கு என்ன செய்யும்போது, அவர் கேட்டு அவர் சமூகத்தில் இருந்து கேட்கும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? பதில் அளிக்கிறார், பேசுகிறார். அப்போது அதனால் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கும்போது மாத்திரம்தான் நம்ம எதுக்கு போக முடியும்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். நமக்கும் அவருக்குள்ள உறவு, அந்த ஒரு நெருங்கிய உறவு, எப்பொழுதும் அவரை முகமுகமாக தரிசிக்கிற அனுபவம் மோசைக்கு இருந்தது. நம்மளும் அதே மாதிரி அவருடைய பிரசன்னத்தில் வாழ வாழ அவருடைய முகத்தின் ஒளியினால் மோசை பிரகாசிக்கப்பட்டார் இல்லையா? இதை மாதிரி நம்மளும் தேவனோட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவம். எப்போனாலும் நீங்கள் எங்கே ட்ராவலில் போனாலும், இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் கர்த்தரோட ஒரு சிந்தை, அவரோட பேசுகின்ற ஒரு அனுபவம். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பேசி பேசி நீங்கள் செய்தீங்களே, ஆனால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அப்படி பிரசன்னத்தை உணரும் பொழுது இந்த பாவக்கிரியைகள் ஒன்றும் நம்மளுக்கு வராது. நம்மளை பரிசுத்தமாக கர்த்தர் காத்துக்கொள்வார். அது மட்டும் இல்லை, நம்ம அப்படி அவர்கிட்டயே பேசிக்கொண்டிருக்கோம். நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறோம். க்ளோஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆசை வரும்? அவருடைய ராஜ்யத்துக்கு போகணுன்னு ஆசை வரும். வருமா வராதா? வரும்ல. அவன் க்ளோஸாக இருக்கும்போது அவர் நமக்கு என்னது ரொம்ப பக்கத்தில் இருப்பார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதோ, வருகையில் நமக்கு தேவனோட போகிறதோ நமக்கு என்ன கிடையாது? கஷ்டமே கிடையாது. சரியா? வானத்தை சந்திப்பதோ. ஏன்னா கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார், என்னோட இங்கே இருக்கிறார், நான் அங்கேயும் போய் அவரோட வாழப் போகிறேன். அது எப்போ? நம்ம அவருடைய சித்தத்தை செய்யும்போது. அதுதான் பெரிய வாக்குத்தத்தம். அதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதுதான் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய ஒன்று. தட்ஸ் அவர் கோல் டு பி அச்சீவ்டு. சரிதான்? நமக்கு அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரே காரியம் இதுதான், தேவனோடு இருப்பது. சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை செய்யணும். தெய்வ சித்தத்தை செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லது என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, நீர் எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறீங்கப்பா. நாங்கள் உங்களோட இருக்கணுங்கிறதான் உங்கள் விருப்பம் இயேசு சுவாமி. இதற்காக நீர் எங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் என்று எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ள தேவன். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்தீங்கப்பா. அதற்காக நம்ம துதிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாள் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னும் கர்த்தாவே, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்கப்பா. நீங்கள் பரிசுத்தராக இருக்கீங்க, ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் அவங்களை தரிசிக்க முடியாதப்பா. ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், அதுவே உடைய சித்தமாக இருக்கிறது அப்பா. ஒவ்வொருவரோடு நீர் கிரியை நடப்பிப்பீராக, நீ பேசுவீராக. யார் யாரெல்லாம் எந்த அசுத்தங்கள்லாம் ஆண்டவரே இன்னும் பேணப்பட்டு காணப்படுகிறதோ, எந்த அசுத்தத்திற்குள் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, அந்த அசுத்த வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. உடைய ரத்தத்தினால, சத்திய வசனத்தினால, பரிசுத்த ஆவியினால நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்ட சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஜெபிக்கிறோம் ஏசு சுவாமி. அப்படியே ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர். ஆம் ராஜா, முறுமுறுப்பது உமக்கு விருப்பம் இல்லாத காரியம். நாங்கள் கவலையோடு இருப்பது உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியம். நீ கவலைப்படாதீர்கள் 365 தடவை சொல்லியிருக்கீங்கப்பா. கவலைப்படுவதோ இல்லைன்னா ஆண்டவரை முறுமுறுப்பது, இஸ்ரவேலர் முறுமுறுத்து ஆண்டவரே அவங்க கிடைக்க வேண்டிய நன்மையை பெறாமல் போயிட்டாங்கப்பா. நாங்கள் எந்த காரியத்திலையும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யும்படியா ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அந்த ஒரு ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவரே உம்மை நம்பி, ஆண்டவரே கர்த்தர் எனக்கு நன்மையே செய்வார், தீமை செய்ய மாட்டார் என்று கர்த்தாவே நம்பி ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அதுபோல் ஆண்டவரே, தீமைக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் மாறணுமேப்பா. நீங்கள் அப்படி இருந்தீங்க ஏசப்பா.
தகப்பனே முள்முடி சூட்டினவங்க ஆண்டவரே ஆணிகள் கடவப்படும் பொழுது கர்த்தாவே கால்கள் ஆணிகள் ஆண்டவரை கையில் ஆணிகள் ஆண்டவரை முதுகெல்லாம் ஆண்டவரே உள்கிறவனுடைய ஆண்டவரை ரத்தை போல காணப்படுற அளவுக்கு ஆண்டவரை வாரினால் அடிப்பிக்கப்பட்டு ரத்தம் வடியும் பொழுதும் ஆண்டவரை இவர்களுக்காக நீர் பரிந்து பேசினீரப்பா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களை அறியாமல் செய்கிறார்கள் சொன்னீங்களப்பா. தகப்பனே நீர் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்து எங்களுக்கு ஒரு வழி முன் மாதிரி எங்களுக்கு வச்சுட்டு போனீங்கப்பா. அதுபோல் ஆண்டவரே நாங்கள் பாடுபடும்பொழுது பதில் வையாத படிக்கு ஆண்டவரை தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்து உம்முடைய அன்பை நாங்கள் அவர்கள் காண்பிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. யார் யாரெல்லாம் அந்த நாள் உனக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ, எந்தெந்த யார் உள்ளத்துலலாம் நீங்கள் பேசுனீங்களோ, கிரியை செய்தீங்களோ தகப்பனே, அது தொடர்ந்து ஆண்டவரே அவங்களை அதை பற்றி கொள்ள முடிவு எடுக்க ஆண்டவரை தீர்மானம் எடுத்து அதில் ஆண்டவரே உத்தமமாய் உம்மை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக நன்றி இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.